வணக்கம். டிசம்பர் 21ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கொரோனா கேசஸ் இந்தியாவில் அதிகரிக்குதுன்னு பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் 594 புது கேசஸ் ரிப்போர்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 6 மரணங்களும் ஏற்பட்டிருக்கு கொரோனா காரணமாக. அதில் 3 கேரளா மாநிலத்தில் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கேரளாவில் தான் கேசஸும் அதிகமாக ரிப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய ஆக்டிவ் கேசஸுடைய எண்ணிக்கை 2600 தாண்டி இருக்கு. முன்ன 2300 இருந்து இப்போ 2600 கடந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 600 புது கேசஸ் ரிப்போர்ட் ஆகியிருக்கு. ஐநாக்ஸ் இந்தியா ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது 43% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சில வல்லுநர்கள் எதிர்பார்த்தது 75% 80% கூடுதலாக லிஸ்ட் ஆகும்னு. ஆனால் அந்த லெவலில் எட்டல. ஆனால் 43 அப்படின்றதே ஒரு நல்ல நம்பர் தான். 43% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருக்கு ஐநாக்ஸ் இந்தியா இன்னைக்கு. அரவிந்த் ஃபேஷன்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அடுத்த 2 ஆண்டில் கம்பெனி கடன் இல்லாத கம்பெனியாக மாறப்போவதாக கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் கடன் இருக்கு. செப்டம்பர் குவார்டர் முடிவில் பார்க்கும்போது 476 கோடி ரூபாய் இருந்து குறைச்சிருக்கிறாங்க. அடுத்த 2 ஆண்டில் கடன் இல்லாத கம்பெனியாக மாறுவது தான் இலக்காக வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். சுஸ்லான் எனர்ஜி தற்போது அப்டேட் இருக்கு. குஜராத் மாநிலத்திலிருந்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கேபி குரூப் கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு ஆர்டர் கிடைச்சிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் அபராதம் விதிச்சிருக்காங்க கம்பெனி மீது 50,000 ரூபாய். என்ன குற்றச்சாட்டு? அவங்க விற்பனை செய்திருக்கிற சில பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. அதற்கு வழக்கு பதிவு செய்து அது நடந்திருக்கு. அதில் இப்போ 50,000 ரூபாய் அவங்க அபராதம் கட்ட வேணும்னு தீர்ப்பு வந்திருக்கு. பாரதி ஏர்டெல் தற்போது அப்டேட் இருக்கு. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க 15,58,000 ரூபாய். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க பாரதி ஏர்டெல். அமி ஆர்கானிக்ஸில் இன்னைக்கு ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் சொல்லியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்க, விற்பனை செய்திருக்காங்கன்ற தகவல் இல்லை. ஆனால் முன்னாள் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக அதே செய்தியில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 46 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது 12.5% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 475 கோடி ரூபாய். மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் மற்றும் கொச்சின் ஷிப்யார்ட் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே 5% மேலே அதிகரிச்சிருது இன்ட்ராடேல. எக்கனாமிக் டைம்ஸில் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அரசு கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர் தான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். 2 கம்பெனிகளும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்ற தகவல். அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். இன்னைக்கு இன்ட்ராடேல 2 கம்பெனிகளும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. அதே போல் ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல் 6% இன்ட்ராடேல அதிகரித்தது ஜி என்டர்டெயின்மெண்ட். அதற்கு அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா, சோனி ஜி என்டர்டெயின்மெண்ட்டுடன் பேச்சுவார்த்தையில் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்க கால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க மர்ஜருக்கானது. அதை நீட்டிக்க வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு செய்வதற்கான பேச்சுவார்த்தை தானே. இதற்கு சோனி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. என்டிடிவியில் இன்னைக்கு ஜி என்டர்டெயின்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. பிரமல் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 13% விழுந்தது. எக்கனாமிக் டைம்ஸ்ல என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ புது விதியை கொண்டு வராங்க. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏஐஎஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் ஆர்பிஐ புது விதியை கொண்டு வராங்க. அது பிரமல் என்டர்பிரைசஸ் போன்ற கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஏற்கனவே கடன் கொடுத்த கம்பெனிகள்லேயே இவங்க இந்த ஏஐஎஃப் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கடன் கொடுத்த நிறுவனங்கள் அதில் இப்போ புது கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க ஆர்பிஐ. அது முற்றிலுமாக அவங்க வெளியேற வேண்டும் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில், அல்லது அதற்கு முழு தொகையை ப்ரொவிஷனாக கொண்டு வர வேண்டும். ஸோ அவங்க கூடுதலாக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி பிரமல் என்டர்பிரைசஸ் போன்ற கம்பெனிகள். அதுதான் முக்கிய காரணமாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு 13% இன்ட்ராடேல விழுவதற்கு. பிரமல் என்டர்பிரைசஸ் மற்றும் அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் பிரமல் கேபிட்டல் அண்ட் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இரண்டுமே இணைந்து இந்த ஏஐஎஃப்ல 3817 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. இது நவம்பர் 30ஆம் தேதி முடிவில் பார்க்கும்போது இதில் வெறும் 653 கோடி ரூபாய் மட்டும்தான் கடன் இல்லாத கம்பெனிகளுக்கு அவங்க இந்த ஏஐஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற அமௌண்ட்டுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. அதுதான் இப்போ அவங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகுது. ஸோ அதே தொகைக்கு அவங்க ப்ரொவிஷன்ஸ் வழங்க வேண்டும் அல்லது அதிலிருந்து வெளியேற வேண்டும். இதுதான் புது ஆர்பிஐ உடைய விதி. அதுதான் காரணமாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில்.
கல்யாணி ஸ்டீல்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பால் முகுந்த் ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நாட்கோ ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. யூஎஸ்ஏல அவங்க மீது ஒரு வழக்கு இருந்தது. இப்போ அந்த வழக்கிலிருந்து அவங்க விடுவிக்கப்பட்டிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நாட்கோ ஃபார்மா லூசியானா ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் இண்டெமினிட்டி கம்பெனி இவங்க தான் வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. அங்கே ஆன்டி ட்ரஸ்ட் லாசூட் யூஎஸ்ல இப்போ அந்த வழக்கிலிருந்து கம்பெனியை வெளியேற்றிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்கள விடுவிச்சிட்டாங்க. ஸோ இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க நாட்கோ ஃபார்மா. கோஃபோஜ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் டிமாண்ட் அனுப்பியிருக்காங்க. 98 கோடி ரூபாய் கட்ட வேணும்ன்ற ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. மணாலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 8% அதிகரிச்சிருக்குன்னு என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல். காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் மறுபடியும் சேவை துவங்கியாச்சுன்ற அப்டேட். அந்த சைக்ளோனுக்கு பிறகு வெள்ளத்திற்கு பிறகு மறுபடியும் துவங்கியாச்சுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதுதான் காரணமாக சுட்டி காட்டியிருக்கிறாங்க என்டிடிவியில். இன்னைக்கு மணாலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. பிவிஆர் ஐநாக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. குருகிராமில் 3 ஸ்க்ரீன் கொண்ட மல்டிப்ளெக்ஸை திறக்கிறாங்க. இதை சேர்த்து பிவிஆர் ஐநாக்ஸ் கைவசம் 1712 ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. 113 நகரங்களில் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில். வீனஸ் ரெமடிஸ் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. இஸ்ரேல் மற்றும் கொலம்பியா நாட்டிலிருந்து அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. அவங்களுடைய 2 மருந்து அங்கே மார்க்கெட்டிங் செய்வதற்கு அப்டேட் கொடுத்திருப்பது வீனஸ் ரெமடிஸ். ஆர்டிஃபேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. மத்திய பிரதேஷ் மாநிலத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு 9 கோடி ரூபாய். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் அரசு பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் லைபிலிட்டி காரணமாக கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட வேணும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் அரசு. அசோக் லேலண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. தமிழக அரசு கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்ட இருந்து 552 பஸ்ஸஸ்க்கான ஆர்டர் டீசல் வாகனங்கள் தான். இதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 501 கோடி ரூபாய். ஏப்ரல் 2024 ஜூலை 2024 இந்த டெலிவரி நடத்தும் சொல்லியிருக்காங்க அசோக் லேலண்ட். டிஎம்ஆர் ஹைட்ரோ இன்ஜினியரிங் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து? ஓஜு சுபன்ஸ்ரீ ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து 6 மாதத்திற்கான ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்ஆர் ஹைட்ரோ இன்ஜினியரிங். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்றோம்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது இன்னைக்கு ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். அர்மான் ஃபினான்ஷியல் 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 850% வால்யூம் அதிகரிப்பு. பிஇஎம்எல் 8% ஷேர் பிரைஸும் 140% வால்யூம் அதிகரிப்பு. கியூஃபிக் பயோ 7% ஷேர் பிரைஸ் 130% வால்யூம். கெம்பிளாஸ்ட் 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 750% வால்யூம் அதிகரிப்பு. அரபிந்தோ ஃபார்மா 6% ஷேர் பிரைஸும் 130% வால்யூம் அதிகரிப்பு. திலீப் பில்கான் 4% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 100% வால்யூம் அதிகரிப்பு. கிராஃப்ட்ஸ்மேன் 4% ஷேர் பிரைஸும் 156% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்ட்ராஜெனகா 2.5% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 782% வால்யூம் அதிகரிப்பு. பிரிட்டானியா 2% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 229% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சிட்டி யூனியன் பேங்க் 4% விழுந்தது. 146% வால்யூம் அதிகரிப்பு. பிஎன்பி ட்ரிபிள் வால் 1.2% விழுந்தது. 130% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.